வணக்கம். உங்க பேர் என்னங்க? சார் என் பேர் கீதாங்க சார். நான் நியூஸ் ரீடர், சமூக ஆர்வலர், சென்னையில் இருக்குங்க சார். சென்னையில இருக்கீங்க. இப்போ ம். மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. சரி. அது மதுரையில மதுரை மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. நீங்க சென்னையில இருக்கீங்க. ஆ ஆ அப்போ உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? முருக பக்தர்கள் மாநாடுன்னு அவங்க நடத்துறாங்கல்ல. சரிங்க சார். அது தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு அது கை கொடுத்துருக்குதா? சார், முருக பக்தர்கள் மாநாடுன்னு கொட்டையில போட்டுட்டு திராவிட ஒழிப்புக்கு நீங்க பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்துற 3 நிமிஷம் வீடியோ போட்டீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா அவங்க அண்ணாவுடைய கொள்கையும் பெரியாருடைய கொள்கையும் ஏத்துக்கலன்னு அர்த்தம். சரி, நீ ஏத்துக்கிறதப்போ நீங்க ஏன் முருக பக்தர் மாநாடு போட்டீங்க? திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு போடலாமே. திராவிட ஒழிப்பு மாநாடா? சொல்லுங்க. அது தமிழ்நாட்டுல சாத்தியமா? சார், முருக பக்தர்கள் மாநாடுனா நீங்க அந்த இடத்துல பக்தியை மட்டும்தான் நீங்க அங்க முன்னிறுத்தணும் தவிர, அந்த பக்தியை முன்னிறுத்துற இடத்துல நீங்க இந்த வீடியோ போட்டீங்க. சரி, அது ஓகே, விடுங்க, போட்டீங்க. ஆனா திராவிடத்தை ஒழிப்புன்னு சொல்லி அஇஅதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுலயே திராவிடம் இருக்குது. ஆமா. அந்த எழுத்தை எடுத்துட்டு வெறும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துட்டு வெறும் கழகன் மட்டும் எடப்பாடி கழகன் பேர் வச்சு நீங்க அதுல கூட்டணி வச்சா எங்களை மாதிரி பப்ளிக் ஏத்துப்போம். ஓஹோ, அந்த திராவிடம்னு இருக்கிறது. ஏன் அண்ணாவையும் எடுத்துருங்க, திராவிடத்தையும் எடுத்துருங்க. ஏன்னா நீங்க அதாவது முருக பக்தர்கள், நல்லா கேளுங்க சார், முருக பக்தர்கள் மாநாடுன்னு போட்டுட்டு அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்துற மாதிரி நீங்க காட்சி போட்டீங்க. நாங்க திராவிடத்தை ஒழிக்க போறோம் நீங்க பாஜக சொல்றீங்க. ஓகே, அது உங்க இஷ்டம், ஒழிச்சிக்கங்க, நாங்க வேணாம்னு சொல்லல. பப்ளிக்கா நான் சொல்றேன். அது ஏன்னா ஆளாளுக்கு ஒரு ஆசைகள் இருக்கு. திராவிடத்தை ஒழிக்க முடியுங்கிறீங்களா? ஒழிக்க முடியாது. ஒழிக்க முடியணுங்கிற எண்ணத்தை கொண்டு வந்ததே திராவிட இருந்ததுனாலதான் மக்கள் இந்த அளவுக்கு தைரியமா இருக்கிறோம். அந்த தைரியத்தை கொடுத்து ஒழிக்க முடியும் முடியாதுங்கிறது வேற விஷயம். ஆனா முருகபக்தர் மாநாட்டுல நீ எதுக்கு பெரியாரையும் அண்ணாவையும் பத்தி வீடியோ போட்டேன்னு கேக்குறீங்க, அதானே? கேக்குறேன். இன்னொரு கேள்வியும் கேக்குறேன். திராவிடத்தை ஒழிக்கன்னு நீங்க கங்கணம் கட்டி பேசுறீங்க. சரி, அதே மேடையில தானங்க கேட்டீரா? இவரு செல்லூர் ராஜு உட்கார்ந்துருக்காரு, ஆர்பி உதயகுமார் உட்கார்ந்துருக்காரு, அதிமுக சேர்ந்த முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்களா. அவங்க நவ துவாரங்களையும் பொத்திக்கிட்டு தானே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க இன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு இது தெரியாது, நாங்க முருக பக்தர்கள் மாநாடுன்னு தான் நாங்க அங்க போனோம். ஆனா இந்த மாதிரி ஒரு காட்சியை அங்க போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க சபை நாகரிகம் கருதி அமைதியா இருந்தேன்னு. அது எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? இப்ப நீங்க என் வீட்டுக்கு வர்றீங்க, உங்களை அவமரியாதை பண்றாங்கன்னா நீங்க என் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா அப்போ கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் ஊத்துப்பிட்டு உட்காந்துருக்கேன்னு. ஏங்க அவமரியாதை பண்ணா எந்திரிச்சு வர வேண்டியதுதானங்க ஆர்பி உதயகுமாரோட வேலை. உள்ளே உட்கார்ந்துருந்தா அப்ப மானங்கட்டு போய் உட்கார்ந்துருக்குது. அது எதுக்கு அந்த அரசியல்? மக்கள் எப்படி அவரை வச்சு சொல்லிட்டாரு? ஏங்க அண்ணாமலை அம்மையார் ஜெயலலிதா அவர்களை திட்டினாருன்னு சொல்லி தான் அந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்தேன்னு சொல்லியாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ அண்ணாவையும் பெரியாரையும் பேசும்போது மூத்த அமைச்சர்கள் மேடையில் எப்படி உட்காந்துருக்கலாம்? கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் வேணா, எந்திரிச்சு வெளியில வர வேண்டாமா? இந்த பப்ளிக்கோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை எல்லாரும் சொல்றது, திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லி அதிமுக பாதாளத்துல விழுகுது. புரியுதா உங்களுக்கு? அதிமுக காப்பாத்திக்கிறதுக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதிமுகவை அழிச்சு பாஜக திராவிடத்தை ஒழிக்கிறன்னு பேர்ல தமிழ்நாட்டுல கால் ஊன்ற வருது. ஆனா எக்காரணம் கொண்டும் பாஜகவோட கூட்டணி வச்சா அதிமுக கனவுலையும் ஜெயிக்க முடியாது. இது மக்களாகிய பப்ளிக்கோட கண்டிப்பா பப்ளிக் இப்ப எல்லாருமே யோசிக்கிறது என்ன தெரியுமா? அதிமுக தனியா இருந்தா போனா போகட்டும், எம்ஜிஆர் உருவாக்குன கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஓட்டு போடலான்னு இருக்காங்க. ஆனா பாஜகவோட கூட்டணி வச்சா மறுபடியும் மண்ணக்காவும். அது ஒரு புறம் இருக்க, திராவிடத்தை ஒழிக்கிறன்னு சொல்லிட்டு இந்த பாஜக காரங்க திராவிட கட்சியோடைய கூட்டணி வைக்கிறாங்களே, அப்ப மீன் குழம்பையும் சாம்பாரையும் ஒன்னா வச்சு சாப்பிடுவாங்களா? சரி, ஊழலே இல்லாத பாஜக மோடின்னு சொல்றீங்க. 100 கோடி கொட்டி கொடுத்து ஜாமீன்ல வந்த ஜெயலலிதா ஊழல் செஞ்சவங்க உங்களுக்கே தெரியும், A1 குற்றவாளின்னு. அப்புறம் எப்படி நீங்க கூட்டணி வைக்கிறீங்க? அப்ப இதை யாரை ஏமாத்துறீங்க? ஒருவேளை அதிமுக, பாஜக, விஜய், தேமுதிக, புதிய தமிழக கட்சி, ஜான் பாண்டியன், தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக, இந்த கட்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைஞ்சுன்னா வலுவான கூட்டணி தான் அமையும். ஏன் உங்களுக்கு தனியா எத்தனை ஆண்டு காலமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா உருவாக்கி, எம்ஜிஆர் உருவாக்கி, ஜெயலலிதா ஆண்டு ஒரு
சிங்க பெண்மணியா ஆண்டுட்டு போனா கட்சியை ஏன் நீங்க தனியா உங்களால அப்போ தமிழ்நாட்டு மக்கள் மனசுல நீங்க என்ன இடம் பிடிக்கலையா? உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு குடும்பத்தை கட்டி காத்து இத்தனை வருஷமா கொண்டு வந்தவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மக்கள் மேல நம்பிக்கை வைக்கல? நீங்க பாஜக மேலயும் விஜய் இன்னைக்கு வந்தவர் மேலயும் அந்த கட்சி இந்த கட்சி மேல நம்பிக்கை வைக்கிறவங்க ஏன் மக்கள் மேல நம்பிக்கை வைக்கல? சொல்லுங்க. இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. என்ன பதில் வருது? இவங்க கிட்டத்தட்ட அது எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தி, கான்ட்ராக்ட், டெண்டர், போக்குவரத்து, எடப்பாடி பழனிசாமியோட மகன் வந்து விமானம் வாங்க போனது, இந்த பல்வேறு விஷயங்களால மாட்டிக்கிட்டாங்க. இவங்க லாக் ஆகிட்டும் போது எப்படி இவங்களால மீண்டு வர முடியும்? அப்போ மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக மக்கள் மேல வரி போட்டு மக்களை கொலை செய்யாம கொன்னுட்டு இருக்கிற பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க. அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அந்த பாஜக என்ன சொல்லுதோ அதுக்கு கையெழுத்து போட்டுட்டு அடிமையா தான் இருப்பீங்க. இதே மாதிரிதான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது. கண் எதிர்க்க சுட்டு கொண்டாங்க. காக்கா குருவியை சுடுறது கூட உரிமை கேட்கிறாங்க. விலங்குகளை சுடுறது கூட தவறுன்னு சட்டம் இருக்கும்போது, அதே மாதிரி சாத்தான்குளம் கொலை வழக்குல இன்னும் என்னன்னே தெரியல. துடிக்க நாயை கல்லால் அடிச்சு கொண்டா கூட அவனுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை. ஆனா ஒரு 2 மனுஷங்களை கொண்டாங்க இதே அதிமுக ஆட்சியில. அப்ப பாஜக கூட கூட்டணி வச்சு நீங்க மக்களை இன்னும் குழி தோண்டி பொதிக்கணும் தான் நினைக்கிறீங்க தவிர, மக்கள் மேல நம்பிக்கை வச்சு நாங்க தனிச்சு நின்று ஜெயிச்சு காட்டுவோம், மக்களுக்கு நாங்க நல்லது செய்வோம்னு ஏன் இந்த எடப்பாடி சார் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஒருவேளை வந்து பாஜக கூட்டணி வந்து கடைசி நேரத்துல கழட்டி விட்டுருவாரு அப்படிங்கிறாங்க. பாஜகவை கழட்டி விட்டுட்டா அதிமுக மத்த கட்சியோட சேர்ந்து கூட்டணி வச்சா எப்படி இருக்கும் திமுக அதிமுக அப்படிங்கும்போது? ஏன் சார் ஜெயக்குமார் சார் என்ன சொன்னாரு? எங்க அம்மா ஜெயலலிதாவை பேசின பாஜக கூட கூட்டணி வச்சா நான் கட்சியை விட்டே போயிடுவேன்னு அறிக்கை விட்டாரு. அது உங்க எல்லாருக்கும் தெரியும், மீடியாக்காரங்களுக்கு. ஆமா, அண்ணாமலை அந்த மாதிரி ஏன் போட்டாட்டி தைரியசாலி, ஜெயலலிதா அதை விடையா தைரியசாலின்னு அண்ணாமலை கேட்டாரு. உண்மையா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. எல்லா வீட்லயும் சிங்கப்பெண் இருக்காங்க, ஜெயலலிதா மட்டும் சிங்கப்பெண் இல்லைன்னு. எல்லா வீட்லயும் தான் இப்ப நான் கூட தான் தைரியமா பேசுறேன். ஆனா தனி ஒரு பெண்ணா ஒரு நாட்டையே 10 அது ஒரு 5 முறை ஆண்டுட்டு போயிருக்காங்க. தனி ஒரு பெண்ணா வீட்டை ஆடுறதை விட நாட்டை ஆடுறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும், அது ஆண்கள் மத்தியில. அப்படிப்பட்ட ஒரு சிங்க பெண்ண இவர் அவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டாரு. ஊழல்வாதின்னு சொன்னாரு அண்ணாமலை. ஆனாலும் ஜெயக்குமார் ரோசம் வந்து ஏதோ பொங்குனாரு. இப்ப பாருங்க ஜெயக்குமார் எங்க இருக்கிறாருன்னே தெரியல, வாய மூட வச்சுட்டாங்க. அதே சொல்லுங்க, எங்க இருக்காருன்னு தெரியல. அண்ணாமலை ஒதுக்குற மாதிரி ஒதுக்கிட்டு நீங்க நல்லா கேளுங்க, நீங்க சமூக வலைதளத்துல இருக்கீங்க. இது வரைக்கும் நாகேந்திரன் தான் பிஜேபி தலைவர்னு வந்திருக்கு, போஸ்டிங் கொடுத்தாங்கல்ல. ஆனா நீங்க எங்க ஓபன் பண்ணி பார்த்தாலும் அண்ணாமலை பேசுறதா வெளியில வருது. நாகேந்திரன் பேசி எங்க பாத்திருக்கீங்க? அப்ப அண்ணாமலை டம்மியா இருக்காருங்க நீங்க? அண்ணாமலை டம்மி இல்ல, நாகேந்திரன் டம்மி. ஆமா, இது அதிமுகவுக்கு ஒரு கண் துடைப்பு. நாங்க அண்ணாமலையை தூக்கிட்டோம், நாகேந்திரனை பொறுப்புல வச்சிருக்கிறோன்னு ஒரு கண் துடைப்பு, புரியுதா? மக்களை ஏமாத்துற வேலை. இவங்க அம்மையார் சசிகலாலாம் வந்து கிட்டத்தட்ட பிஜேபி நிழலா தான் இருக்காங்களா? அவங்களும் ஒன்றும் ஒரு வெளிப்படையான அரசியல் பண்ண மாட்டேங்கிறாங்களே சார். ஒரு நிமிஷம். சசிகலா, சரத்குமார், தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாருமே பாஜக கொடையின் கீழே இப்ப எல்லாருமே காளான் மாதிரி சுத்தி இருக்காங்க. ஏன்னா இவங்க மேல இவங்களுக்கு நம்பிக்கை இல்ல, மக்களுக்கு நல்லது செய்யல. ஏன்னா 2016 அப்புறம் ஜெயிச்சது இல்ல, இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது இல்ல, அதுல இருந்தே எடப்பாடியாருக்கு ஒரு நடுக்கம் வந்துருச்சு, மக்கள் நம்மளை மட்டும் நம்பி ஓட்டு போட மாட்டாங்கன்னு. எடப்பாடி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப திமுக ஆட்சியில் இருக்கு சார். கொள்ளை கற்பழிப்பு திருட்டு நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மக்கள் ஏதோ ஒரு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி உணர்றாங்க. ஒரு அப்பா ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்து அப்பா பாத்துப்பாருன்னு. ஏன்னா பாஜக இதே அதிமுக ஆட்சியில பாஜக மக்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க, மக்கள் இறங்கி போராடினாங்க. எத்தனை போராட்டம் யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதா அம்மா இறந்தப்புறம் யோசிச்சு பாருங்க எத்தனை போராட்டம், மக்கள் நடு ரோட்ல இறங்கி போராடினாங்க, உயிரை விட்டாங்க. ஆனா இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில குறைகள் இருந்தாலும் நிறைகளை நான் சொல்றேன். நான் கட்சிக்காரி இல்லை, எந்த கட்சி சார்ந்ததில்லை, சமூக பொறுப்புல பேசுறேன். பாஜகவால எந்த ஒரு மக்கள் மேல திணிச்சாங்க பாருங்க பல பிரச்சனைகளை, எதையுமே இப்ப திணிக்க முடியல. ஏன்னா எதிர்த்து நிக்கிறாரு ஸ்டாலின். அப்ப வந்து பொது மக்களாகிய நாங்க என்ன பண்றோம், ஒரு அப்பா கிட்ட பாதுகாப்பா இருக்கிற மாதிரி உணர்றான். ஆனா எடப்பாடி கூட்டணி வச்சு ஜெயிச்சார்னா மறுபடியும் பாஜக
மக்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப மக்கள் பாஜக நடுரோட்ல இருந்து கூட்டணி போராடுவாங்க. இல்லாம அதிமுக வெளியில வந்துருச்சுன்னா அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சார். ஆ. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. திமுக மேல மக்கள் வெறுப்பாவும் இருக்காங்க. அதே நேரத்துல பிஜேபி இருக்காங்க. அதிமுக கூட்டணி வந்துச்சுன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. திமுக மேல மக்கள் வெறுப்பா இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாஜக கூட கூட்டணி வச்சு அதிமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா பாஜக மறுபடியும் மக்கள் தலையில கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம குனிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு பயமும் இருக்கு. அதுக்கு திமுகவே பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களா? திமுகவே பரவாயில்லன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சார் நான் தப்பா நினைக்கிறேன். இந்த பேருந்து வசதி எனக்கு நிஜமாவே சொல்ற, ஒரு நாளைக்கு நாங்க வேலைக்கு போனா 150 ரூபா பஸ்ஸுக்கு காசு எடுத்து வைக்கிறோம். ஆனா இன்னைக்கு 150 ரூபா மிச்சம் ஆகுது இந்த இலவச பேருந்தால. ஒரு நாளைக்கு எப்படி 150 ரூபா மிச்சமாகுது? நீங்க மெட்ராஸ்ல பஸ் ஏறி பாருங்க. இங்க இருந்து பாரிஸ் பண்ண 43 ரூபா, ரிட்டர்ன் வந்தா 43 ரூபா, 86 ரூபா. சப்போஸ் 2 பஸ் 3 பஸ் மாறி வந்தா எவ்வளவு ஆச்சு பாருங்க. 200 ரூபா கூட ஆகும் ஒரு நாளைக்கு பஸ்ஸுக்கு. இதெல்லாம் மீறி அதிமுக பிஜேபி கூட கூட்டணி இல்லாம தனிச்சு போட்டுட்டாலோ வேற கட்சியோட கூட்டணி வச்சாலோ அதிமுக ஆட்சிக்கு வரது வாய்ப்பு இருக்கு. விஜய் தேமுதிக, அதாவது தாவேகா தேமுதிக அதிமுக 3 கூட்டணி வச்சா நிச்சயம் எடப்பாடி மினிஸ்டர் ஆகலாம். இல்ல கூட்டணி இதுல நடக்குது பாருங்க ஆந்திரால எல்லாம். பாதி நாள் நீங்க பாதி நாள் நாங்க ஆட்சி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க. இப்படி கூட்டணி அமைஞ்சா பாஜக இல்லாம வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டுல மத ரீதியிலான ஒரு பிரச்சனைய முருகபக்தர் மாநாடுன்னு சொல்லி பண்றாங்க. நாளைக்கு சிவபக்தர் மாநாடுன்னு பண்றாங்க. மத ரீதியான பிரச்சனைய நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க சார். இந்தோ முஸ்லிம் கிறிஸ்டின் எனக்கு தெரியாது. உங்க முகம் நான் பார்க்கல. எனக்கு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பாஜக காரர் சாமியை மட்டும் தான் கையில எடுக்கிறாங்க தவிர இது வரைக்கும் மக்களுக்காக இறங்கி போராடி இருக்காங்களா? அத கூட வேணாங்க. நீங்க சாமியா கையிறக்கணும்னா ஒரு ஆளுங்கட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணா கூட மக்கள் நம்புவாங்களே. பண்ணிருக்கீங்களா? அது கிடையாது. போன வாட்டி வேலை கையில எடுத்தீங்க முருகனை, வேலை யாத்திரைன்னு. இந்த வாட்டி முருகனை யாத்திரைன்னு. ஏன் முருகன் உங்களுக்கு என்ன எடுபடியா? ஆமா, அப்படிதான் நினைக்கிறாங்க போல இருக்கு. முருகன் உங்களுக்கு எடுபடியா என்ன? உங்களுக்கு கட்சியில ஆட்சி பிடிச்சி கொடுக்கறதுக்கு முருக எடுபடியா? மக்கள் நாட்டுல வறுமையை ஒழிக்கிறதுக்கு வழியா காண முருகபக்தர் மாநாடு, சிவபக்தர்கள் மாநாடு எல்லாம் பண்ணி நாட்டை நாசம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பல்வேறு கருத்துக்களை நாளும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, குழந்தைய 80 வயசு பாட்டியும் கேவலமா கொண்டுட்டு இருக்கானுங்களா? அதுக்கெல்லாம் நீங்க இறங்கி போராட்டம் பண்ணலாம், அதை பண்ணலாம். பாஜகவை தூக்கி வச்சு கொண்டாடலாம். மக்கள் கொண்டாடலாம். எல்லாத்தையும் விட்டுறீங்க. சரி சார், நான் ஒண்ணு கேக்குறேன். அன்னைக்கு இவர் என்ன சொன்னாரு? தமிழிசை மேடம் யாரோ சொன்னாங்க சார், விஜய் கூத்தாடின்னு சொல்லி. விஜய் கூத்தாடின்னு சொன்னார்ல, தமிழிசை அண்ணாமலையோ தான் யாரோ சொன்னாங்க. பாஜக கட்சியில தான் நமீதாவை சேர்த்திருக்காங்க. மீனா பாஜக சேர போறாங்க. மீனா யாரு? புஷ்பு யாரு? நமிதா யாரு? ஆமா, அப்ப இவங்கள கூத்தாடி இல்லையா? ராதிகா, சரத்குமார், பவன் கல்யாண். சரி, இளையராஜா யாரு? இளையராஜா யாரு? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே கூத்தாடிங்க தானே? இவங்கள்ட்ட சேர்ந்தா புனிதம், மத்தவங்கள்ட்ட சேர்ந்தா கெட்டவங்க. ஆமா, சொல்லுவாங்களா? ஏதோ ஒரு வீட்டுக்கு போனேன், ஆனா நான் நல்லவன். புரிஞ்சுக்கங்க, நான் ஒரு வீட்டுக்குள்ள போனேன், ஆனா நான் நல்லவன். இருக்கிறவங்க கேட்டவங்க. ஆமா, சரியா? இதுதான் சார். இப்போ முடிவா சொல்ற சார், நீங்க ஒரு பப்ளிக் கிட்ட என்கிட்ட கேட்டதுனால சொல்ற, ஒரு சமூக ஆர்வலரா பாஜக கூட கூட்டணி வச்சா அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்ல வாய்ப்பா அவங்க நழுவ விடுறாங்க. அதே விஜயும் எடப்பாடியும் கூட்டணி வச்சா வெற்றி வாய்ப்பு நிச்சயம் உண்டு. சரியா? தேமுதிக கிட்ட ஒரு பிரேமலதா மேடத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நானு. எப்பயுமே நீங்க அதிமுகவை நம்பி மோசம் போறதை விட ஒரு வாட்டியாவது நீங்க திமுக கூட கூட்டணி வைங்க. இல்லையா நீங்களும் விஜயும் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கோங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம செய்தியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப நீங்க உங்களுடைய கருத்து என்னன்னா, முருகபக்தர்கள் மாநாடு நடத்துனது மத ரீதியிலான பிரச்சனை, மதத்தை பற்றி மட்டுமே கொண்டு வர்றாங்க. இவங்க திமுக ஆட்சி நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த வேலைகளை செய்யணும். எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விட்டு வெளியில விஜய் கூட கூட்டணி வச்சு பாமக இந்த மாதிரி கட்சி கூட கூட்டணி வச்சா நிச்சயமா திமுக ஆட்சியை முடிவு கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு அதிமுக வரும் அப்படின்னு
பல்வேறு கண்டிப்பா கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் நன்றி, சார். வணக்கம்.